பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு இனிய நாளாய் அமைவதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை யாத்ராகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எக்ஸோடஸ் சாப்டர் 4 verse 4. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, உன் கையை நீட்டி அதன் வாலை பிடி என்றார். அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்தபோது அது அவன் கையிலே கோலாயிற்று. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலே கொடுக்கிற வார்த்தை, தேவனுடைய யுக்திகளை கையாளுங்கள். தேவனுடைய யுக்திகளை கையாளுங்கள். பாருங்கள், இங்கே மோசே தன்னுடைய கோலோடு தேவ சமூகத்திற்கு செல்லுகிறான். கர்த்தர் மோசையோடு இடைபடுகிறார். இடைபடும்போது ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்கிறாரு, உன் கையில் இருக்கிற கோலை கீழே போடு பண்ணுறார். அப்போ அவன் கீழே போடும்போது அந்த கோல் ஒரு பாம்பாக மாறுது. இப்போ பாம்பாக மாறி அந்த பாம்பு நிற்கும்போது ஆண்டவருடைய கட்டளை ஒரு பக்கம் இருக்குது, மோசையினுடைய ஞானம் ஒரு பக்கம் இருக்குது. ஏன்னா மோசே நன்றாக படித்தவர். முதல் 40 வருடங்கள் பார்வோனின் அரண்மனையிலே வேதம் சொல்லுகிறது, எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்றுத் தேர்ந்தவன் மோசே. அதனால் அவன் வாக்கிலும் செய்கையிலும் வல்லவன். எகிப்சியன் சார்சரி, எகிப்திய மந்திரக்கலை என்றே ஒன்று உண்டு. அதை நெக்ரோமான்சி என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அவங்க என்ன செய்வாங்க, இந்த ஞானத்தை கற்றுக் கொடுக்கறதுக்கு சில மந்திரங்களை அவர்கள் வைத்து அதை வகுப்புகளாக எடுத்து சாஸ்திரங்களை சொல்லிக் கொடுத்து இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லி அவர்கள் படிப்பித்து கொடுப்பார்கள். இதை நன்றாக முதல் 40 வயதில் படித்தவன் மோசே. இது மோசையின் மனதில் ஆழமாயிருக்கிறது. ஆனால் 80வது வயதிலே கர்த்தர் மோசேயை ஊழியத்துக்கு அழைக்கிறார். இப்பொழுது ஊழியத்திற்கு வந்திருக்கிற மோசேக்கு முதல் பாடமே என்ன பாடம்னா, உன் கற்றுக்கொண்ட சாஸ்திரங்கள் அல்ல, நான் சொல்லிக் கொடுக்கிற யுக்திகள். இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களுக்கு படிப்பித்து கொடுக்கிற பாடம் என்னென்னா, நாட் யுவர் ஸ்கில்ஸ், நாட் யுவர் விஸ்டம். உங்கள் திறன்களோ ஞானமோ அல்ல, தேவனுடைய யுக்திகள், காட்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ். எப்போதுமே தேவனுடைய யுக்திகள் மனுஷ ஞானத்துக்கும் மனுஷ அனுபவத்துக்கும் நேரெதிராக இருக்கும். நான் மறுபடியும் சொல்கிறேன், தேவன் சொல்லிக் கொடுக்குற யுக்தியும் நம்முடைய ஞானமும் உலக அறிவும் அனுபவமும் திறன்களும் தேவனுடைய யுக்திக்கு நேரெதிராக இருக்கும். இங்குதான் சத்துரு நம்மை குழப்புவான். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவனோடு கரம் பிடித்திருக்கிற தேவ பிள்ளைகள் தேவனுடைய யுக்திகளை 100க்கு 100 நம்ப வேண்டும், உலக ஞானத்தை பின்னுக்கு தள்ள வேண்டும். அப்பொழுது உங்கள் வாழ்க்கை வெற்றியாக அமையும். இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, பாம்பை புடின்றார். எங்கே புடின்றாரு? வாழை புடின்றார். ஆனால் உலக ஞானம் மனுஷ ஞானம் சாஸ்திரம் என்ன தெரியுமா கற்றுக் கொடுக்கும்? பாம்பை வாழை பிடிக்கக்கூடாது, பாம்பை தலையை பிடிக்கணும். ஒரு பாம்பு ஒரு புத்துக்குள்ளே இருக்குன்னா பாம்பை பிடிக்கிறவங்கள பாருங்கள், வாழை யாருமே பிடிக்க மாட்டாங்க, தலையை தான் பிடிப்பாங்க. ஏன்னா அங்கே தான் விஷம் இருக்குது, அங்கே தான் பல் இருக்குது, அது பட்டுச்சுன்னா போட்டுரும். இதுதான் நம்ம அறிவு. இப்போ மோசேயினுடைய ஞானமும் கர்த்தருடைய யுக்தியும் அங்கே முரண்படுகிறது. கர்த்தர் இப்போ மோசையை எதுக்கு பார்க்குறாருன்னா, இவன் நான் சொல்லுகிற யுக்திக்கு கீழ்ப்படுகிறானா, இல்லாவிட்டால் தான் கற்றுக்கொண்ட ஞானத்துக்கு கீழ்ப்படுகிறானா? ஆனால் மோசே தேவ வார்த்தைக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்து வாழை பிடிச்சான். அவன் பிடிக்கும்போது யோசிச்சிருப்பான், கையை கொத்த போதா, நான் செத்துருவேனா, இது விஷம் ஏறப்போதா அப்படின்னு சந்தேகத்தில் கூட பிடிச்சிருக்கலாம். அது பிடித்த போது தேவனுடைய யுக்தி வெற்றி பெற்று இப்பொழுது அந்த பாம்பு கோலாய் மாறியது. அவன் பிரியமானவர்களே, இந்த ஊழியக்காரன் தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும்போது இது உங்கள் ஞானத்துக்கு எட்டாததாக இருக்கும், உங்கள் புத்திக்கு எட்டாததாக இருக்கும். இப்படி இல்லாமல் செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு யோசிக்க தோணும். யோசிச்சிடாதீங்க. நல்ல தேவ யுக்தியை சொல்லப்படும் போது கேட்டு செயல்படுங்கள்.
கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். ஆமென். ஜெபிப்போமா? பிதாவே, உடைய கருத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஞானம், எங்களுக்கு தெரிந்தவைகள், உலக அனுபவம் எந்த சூழ்நிலையிலும் எங்கள் ஓட்டத்திலே இடைப்பட்டு உங்கள் யுக்திகளை தடை பண்ணாதபடிக்கு தேவன் நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டும். உடைய பிள்ளைகள் ஆண்டவரே, தேவன் கொடுக்கிற யுக்திகள் அது எங்கள் பார்வைக்கு சாதாரணமாய் தோன்றினாலும் அதை நீர் ஜெயத்துக்கென்று கொடுக்கிறபடியால் கோடி 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 ஸ்தோத்திரம்பா. அதை பிடித்து கொண்டு உடைய பிள்ளைகள் ஓடட்டும். இந்த ரேமாக்களை பிடித்து கொண்டு உடைய பிள்ளைகள் ஓடட்டும். இதிலே நீர் வைத்திருக்கிற ஜெயத்தை அவர்கள் பெற்று அனுபவிக்கட்டும். எந்த சூழ்நிலையிலும் சந்தேகம் என்கிற பிசாசு இவர்களை ஆட்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் நீர் முற்றிலும் மூடிக்கொண்டு உம்முடைய யுக்திகளை, தேவ ஞானத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டு நடக்க உதவி செய்யும். உலகத்தில் இருக்கிற கல்விமான்கள், ஞானிகள் தேவனுடைய ஞானத்தை பைத்தியம் என்று நினைக்கலாம். ஆனால் நாங்கள் உம்முடைய சர்வ ஞானத்தை நாங்கள் முற்றிலுமாய் 100% நம்பி எடுத்துக்கொள்கிறோம். அதற்கு எங்களை பழக்குவிக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்துடைய பிள்ளைகளை ஜெயாளிகளாய் வைப்பீராக. இந்த நாளிலும் வைப்பீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. அமேன், அமேன், அமேன். God bless you. Praise the Lord. கர்த்தர் உங்களை ஜெயமாய் நடத்துவாராக. அமேன்.